ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா செவந்ததும் இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாம் இருக்குது. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்துட்டு நெய்யில் வதக்கி கூட சாப்பிட்லாம் கீரையை. இல்லாட்டி நம்ம சூப் பண்ணி கூட சாப்பிட்லாம். டெய்லியும் சீரக மிளகு சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குடித்தா கூட ரொம்ப நல்லது. ரத்த சோகை இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கீரை வதங்கணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அதை பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன். அதுக்காக இப்போ நான் 2 முட்டை சேர்க்குறேன். இதில் முட்டையை உடச்சி இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். நல்லா எக்கு வந்துட்டு எல்லா கீரையிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி முட்டை நல்லாவே வேகணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.